பெருமதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய நடுவர் அவர்களே, மேலும் மருத்துவ பேராசிரியர் அவர்களே, இங்கு கூடியிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இப்போ என்னுடைய எதிரணியினர் வந்து பேசிட்டு போனாங்க. நல்லா இந்த முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் செல்லமாக அதுக்கு ஒரு பேர் வைக்கலான்ட்டு இருக்கேன். என்ன பேர்னா காந்த கண்ணழகி. காந்த கண்ணழகின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? ஒரு மியூசிக் ஞாபகம் வரும். என்ன மியூசிக்னா டிஞ்சுக்கு 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 டுன் டுன் டிஞ்சுக்கு டுன் டுன் டிஞ்சுக்கு டுன் டுன் திங்கிடு 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 திங்கிடுதி திங்கிடு 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 திங்கிடுதா டிங் டிக்டடா டிக்டா டிக்டடா டிங் டிக்டடா டிக்டா டிக்டடா. இந்த மியூசிக் ஞாபகம் வருதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எதிரணியர்கள் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, காந்த கண்ணழகியோட கையை பிடிச்சிட்டு பூ மிதிக்க போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக போகிறது எங்கே போகிறாங்கன்னா, தீ மிதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அது தெரியாமையே போயிட்டு இருக்காங்க. ஏஐயோட புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுவும் ஏஐயும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. அது கருவி, இது அறிவு. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோல் யார் கையில் இருக்கும்? அதை ஆப்ரேட் பண்ணுற நம்ம கையில் இருக்கும். அறிவு தானாக செயல்படக்கூடியது, அதோட கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்காது. அது சுயமாக உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கும் திறமையை கொடுக்கும். ஸோ அதுதான் அதில் ஆபத்தாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே எத்தனை பேர் ChatGPT யூஸ் பண்ணியிருக்கீங்க? கை தூக்க முடியுமா? யாரெல்லாம் இங்கே ChatGPT யூஸ் பண்ணியிருக்கீங்க? ரைட். ChatGPTயில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான பதில் அது கொடுக்குது. அந்த ChatGPTயில் அது பதில் கொடுக்கும்போது கீழே ஒரு சின்ன வேர்டு இருக்கும், ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதை எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் அந்த ப்ரைவசி பாலிசிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க? அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நெஞ்ச டேட்டா எடுக்கலீங்க. கோபி, நிறையா பேர் ChatGPTலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னீங்கல்ல காந்த கண்ணழகி, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வருது இல்லை, அதை பார்க்கறதோட சரி. மீதியை ஓப்பன் பண்ணால் ப்ரைவசி போயிடுன்னு ஓப்பன் பண்ணுறது இல்லை. அது நிறையா பேர் வந்து VPNல ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் நான் VPN யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த ப்ரைவசி பாலிசிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது உங்களோட பேர், வயது, அதுவும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது என்னென்ன டேட்டாஸ் எடுக்குது, உங்களோட பர்சனல் டேட்டாஸ் என்னென்ன எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெயர், வயது, நீங்கள் எந்த ஊர், எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அது முதற்கொண்டு அது அனைத்தையுமே அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான உறுதிமொழி தான் அந்த ப்ரைவசி பாலிசியில் இருக்கும். அது தெரியாமையே நீங்கள் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏஐ பற்றின புரிதல் யாருக்காவது இங்கே இருக்கான்னு கேட்டால் எதிரணியினருக்கு கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து கருவியும் ஏஐயும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி தான் இந்த ஓட்ட கண்ணாடியை போட்டு வந்து முன்னாடி துணிஞ்சு நிற்கிறீங்களோன்னு ஒரு காமெடி இருக்கும். அந்த மாதிரி தான் எதுவுமே தெரியாமல் இந்த ஏஐ தூக்கிட்டு வந்து மருத்துவத்துறைக்கு நல்லதுன்னு எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரில. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு எய்ம்ஸ் நியூ டெல்லியோட ரேடியாலஜி ரிப்போர்ட் இருக்குங்க. அதில் வந்துட்டு ஒரு செஸ்ட் எக்ஸ்ரேவை ஏஐ வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கு. அது நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரே, ஓகேங்களா? அதில் ரேடியாலஜிஸ்ட் வந்து யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வெரிஃபைடு பை ஏஐ ரேடியாலஜிஸ்ட். நம்ம மக்கள் யாரும் சைன் பண்ணல, நம்ம மனிதர்கள் யாரும் சைன் பண்ணல. அதில் அதுக்கு கீழேயே ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய டிஸ்க்ளைமர். அதில் நான் ஒரு சின்ன வேர்டு மட்டும் படிக்கிறேன். நெய்தர் த ஹாஸ்பிட்டல் நார் கியூர் ஏஐ மேக்ஸ் நோ எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடு வாரண்டிஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி மெரிட்ஸ், அக்யூரசி ஆர் த ரிலையபிலிட்டி ஆஃப் த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏஐ கொடுக்குற ரிப்போர்ட்டில் அக்யூரசி இருக்காது, ரிலையபிலிட்டி இருக்காது, எந்த விதமான வாரண்டியும் கொடுக்கலன்னு அர்த்தம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, ரேடியாலஜிஸ்டே டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிருப்பார் இல்லைங்க. இதுக்கு நடுவில் ஏஐ எதுக்கு நமக்கு? ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏஐ அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டில் டெவலப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரி, ஒரு நியூ இயர் வருது பக்கத்தில், நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஃபோட்டோவை போட்டு ஒரு நியூ இயர் விஷயம் சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நம்ம குரூப்பில் எல்லாத்தையும் போட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுள் ஜெமினி இருக்கு இல்லைங்களா, அதில் நானும் நல்ல கோட் சூட்லாம் டை எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல் அப்படின்னு போட்டு கீழே வந்து அட்டாப்சி சர்ஜன்
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்னு போட்டேங்க. போட்டு இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி கூகுள் ஜெமினிட்ட கேட்டேன். அதுவும் கொடுத்துச்சுங்க. நல்ல வேலை அதை நான் படித்து பார்க்காம ஃபார்வேர்ட் பண்ணல. அதில் அது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ காலேஜுக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் தெரியுமா? இங்கே இருக்க எல்லாத்துக்கும் காலேஜுக்கு ஸ்பெல்லிங் தெரியுங்களா? COLLEGE அதுதானே காலேஜ். ஒரு 3வது படிக்கிற பையன்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவான் காலேஜுக்கு ஸ்பெல்லிங் இல்லைன்னு. அதுக்கு அந்த கூகுள் ஜெமினி போட்டிருக்க ஸ்பெல்லிங் காம்லேஜ், COMLEGன்னு போட்டிருக்குங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்லை. அடுத்து நம்ம ஊர் அழகான கோயம்புத்தூருங்க, அதுக்கு ஸ்பெல்லிங் போட்டிருக்கு பாருங்க, கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டிருக்கு ஸ்பெல்லிங்கு. அதே ஜெமினி. அதெல்லாம் பரவாயில்லைங்க. அட்டாப்சி சர்ஜன், முக்கியமான வார்த்தை நடுவர் அவர்களே நோட் பண்ணுங்க, சர்ஜன். அதுக்கு அது கொடுத்துருக்கு ஸ்பெல்லிங் சார்கான். சார் எங்க போனாருன்னு தெரியல, சார்கான்னு கொடுத்துருக்குங்க இந்த கூகுள் ஜெமினி. இதுதான் இன்றைய ஏஐயோட நிலைமை. வன்மையா கண்டிக்கிறேன், கடுமையா கண்டிக்கணும் சார். இதுதான் இன்றைய கூகுள் ஜெமினியோட நிலைமை. ஸோ இதுதாங்க இன்றைய கூகுள் ஜெமினியோட நிலைமை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு, அட்லீஸ்ட் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம சுட்டி காமிச்சு ஒரு ப்ராம்ப்ட் போடலாம், அப்போவாது அதை கரெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருக்குது நீ கொடுத்த போஸ்டரில், அதை கரெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் போட்டேன். அதுக்கு உடனே அது என்ன தெரியுங்களா பண்ணுச்சு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, மை அப்பாலஜிஸ்ன்னு சொல்லி ஒரு அப்பாலஜியும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுக்குறேன்னு போட்டுச்சு. ரீக்ரியேட் பண்ணதுலையும் அதே மிஸ்டேக் தான். ஹவு மெனி டைம்ஸ் நம்ம எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது அதையவே தான் ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அவ்வளோதான் அதோட ப்ரோக்ராமிங் அல்காரிதம் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை தாண்டி அதனால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி நிறையா வந்துட்டு ஏஐ டூல்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம சார் வந்து சொன்னார் இல்லைங்களா, ஒரு காதல் கவிதையை வந்து ChatGPTயில் போட்டு எடுத்து காதலிக்கு அனுப்பிச்சா உடனே காதலி விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொண்ணுங்கள்லாம் ரொம்ப உஷாருங்க. காதல் கவிதை வந்தோன்னு எழுதுறீங்களா பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த கவிதையை தூக்கி ஒரு ஏஐ டிடெக்ஷன் டூலில் போடுவாங்க. பையன் சுயமாக சிந்திச்சு எழுதியிருக்கானா இல்லை வந்துட்டு ஏதாவது ஏஐ ஆப் யூஸ் பண்ணியிருக்கானான்னு சொல்லி அதில் போட்டால் 100% ஏஐ கண்டென்ட்னு வரும். அட சரி, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா அதை டிடெக்ட் பண்ணுற டூலும் பார்த்தீங்கன்னா ஏஐ டூலாமா. சரி நம்ம போட்டு டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது டிடெக்ட் பண்ணுற டூலு ஏஐ டூலாமா. திருடனுக்கு செக்யூரிட்டி திருடனே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிலைமை தாங்க இப்போ இருக்கிற ஏஐயில் வந்து நிலவிட்டு இருக்கு. ஏஐ வந்து இன்னும் வளர்ச்சி அடைய காலத்துக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஒரு ஃபிசிசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. எஸ், ஏஐ இஸ் இன்டெலிஜென்ஸ், இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல். ஆனால் எப்போ வந்து இது வந்து மனிதனுக்கு ஆபத்தான ஒரு நிலைமையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸாக மாறும்போது மனிதருக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கும். அது எப்போ மாறும் அப்படின்னா, முதல்ல எல்லாரும் வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஆயிருங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து இன்னும் 20 வருஷத்துலேயே அந்த மாதிரி மாறுவதற்கான நிலை இருக்கிறதுன்னு அவரே சொல்லியிருக்கார். ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து அதை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சாபம் தான். எஸ்பெஷலி மருத்துவத்துறைக்கு அது மிகப்பெரிய சாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் டேட்டா அப்படிங்கிறது என்னங்க, அதோட கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். ஹெல்த் டேட்டா அப்படிங்கிறது இட் இஸ் அ சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. சரிங்களா? ஹெல்த் டேட்டா அப்படிங்கிறது சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, ஒரு மனுஷனோட சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. அதை பாதுகாக்க வேண்டியது எல்லாரோட கடமையும், எஸ்பெஷலி மருத்துவரோட கடமை. ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். பேஷண்ட் கிட்ட நம்ம பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட கன்ஃபைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிகாஸ் வி ஹாவ் அ ஃபிட்யூஷரி ரிலேஷன்ஷிப். அது எதுனா பேஸ் பண்ணியிருக்கு? ட்ரஸ்ட். இந்த ஏஐ கிட்ட என்ன ட்ரஸ்ட் பேஷண்ட் எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த ஏஐ ஆப் கிட்ட, செயலி கிட்ட பேஷண்ட் வந்து எந்த விதமான நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியும்? கிடையாது, சுத்தமாக கிடையாது. அவன் ப்ரைவசி பாலிசி படித்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ ஒரு மருத்துவர் வந்து தப்பாக ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லையான்னு சொல்கிறாங்க. மருத்துவரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது நம்ம நாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரெகுலேஷன்ஸ், எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏஐ போயிட்டு நம்ம எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை. எஸ்பெஷலி நம்ம மருத்துவத்துறையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா அது ஐடி ஆக்ட் கீழே தான் இன்னமும் கவர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஏஐ ஆப்ஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ மருத்துவத்துறைக்கு இந்த ஏஐ ஆப்பை நீங்கள் உள்ளே கொண்டு வரணுன்னாலே அதுக்கான சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும். இப்போ ஒரு மருத்துவர் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே காம்பன்சேஷன் கொடுக்க முடியும். ஏஐக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதெல்லாம் கொண்டு வரல. ஸோ அதுக்கான சட்டத்திட்டங்கள் இல்லாமல் நேரடியாக வந்து நம்ம மருத்துவத்துறையில், பர்டிகுலராக நம்ம மருத்துவத்துறையில் வந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக சாபமாக தான் அமையுங்கிறத வந்து சொல்லி என்னோடய உரையை முடிவு வச்சுக்கிறேன். நடுவர் அவர்கள் வந்துட்டு
ஒரு நல்ல தீர்ப்பை எங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு விடைபெறேன்.